நம்ம இட்லிக்கு வந்து பொட்டுக்கடலை குருமா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 6 பச்சை மிளகா, 2 தக்காளி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், அந்த இலை இதெல்லாம் தனித்தனியாக பாருங்கள். இதுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் மிக்சியில். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருக்க பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுற போகிறோம். நம்ம கட் பண்ண வெங்காயம் போட போகிறோம். இதை நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிலே வதங்கட்டும். கொஞ்சம் நம்ம வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிகிற அளவு கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம அதிலே பொட்டுக்கடலை தூள் போட்டுக்க போகிறோம். இதை ஒரு கிளறிட்டு நம்ம அப்படியே தண்ணி ஊற்றிட போகிறோம். இப்போ இது உடனே திக்காகவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம லைட்டாக இதுக்கு வேண்டிய கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். இப்போ இதே வந்து நம்ம கடல மாவு கரைச்சி ஊற்றினா அது பாம்பே சட்னின்னு ஆக்கிடுவாங்க. இதுக்கு பொட்டுக்கடலைன்றதில் பொட்டுக்கடலை குருமா இது பேர். இதுக்கு வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நம்ம வந்து இதை நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நமக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு பொட்டுக்கடலை குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இட்லியும் சுட சுட இட்லி, பொட்டுக்கடலை குருமா. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.